நண்பர்களே, மகிழ்ச்சியான மாலை வணக்கம். என்று பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பரான ஒரு நாள். செப்டம்பர் 16, 2025 திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூரில் வசிக்கின்ற சன்விகா நிவேதா பிரகாஷ் அவருடைய பிறந்தநாள். அதாவது டாக்டர் பிரகாஷ் டாக்டர் நிவேதா அவனுடைய மகள் பிறந்தநாள் விழா இன்னைக்கு. அதனைத் தொடர்ந்து அவங்களுடைய தாத்தா பாட்டி தனராஜ் நிர்மலா அவர்கள் சாலை ஓரத்தில் உள்ளவர்களுக்கு உணவு கொடுத்திருக்கிறார்கள். எல்லா வளமும் பெற்று நோய் நொடி இல்லாமல் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் வாழ வாழ்த்துகிறோம். அது மட்டுமல்லாது நீங்கள் பொண்ணை கொடுத்தாலும் போதாது, பணத்தை கொடுத்தாலும் போதாது, நகையை கொடுத்தாலும் போதாது, சொத்துக்களை கொடுத்தாலும் போதாது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு. ஆனால் தானத்தில் சிறந்த தானம் இந்த உணவு. ஏன்னா அதுதான் பசிக்கு அந்த நேரத்தில் எத்தனை கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரிங்க, கொரோனா காலகட்டத்திலே நாங்கள் கொடுத்துன்னு இருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவு உதவி செஞ்சுன்னு இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உண்மையிலே சன்விகா அவருடைய பிறந்தநாள் விழாவில், அந்த குழந்தையுடைய பிறந்தநாள் விழாவில் சாலை ஓரத்தில் உள்ளவர்களுக்கு உணவு கொடுக்கின்றோம். எங்களது கலாமுதம் கரங்கள் அறக்கட்டளை சார்பாக மனதார இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கடவுளெல்லாம் நேரம் யாரும் பார்க்க முடியாது. நம்ம இல்லாதவங்களுக்கு யார் உதவி செய்கிறாங்களோ அவங்க தான் கடவுள். கோடி கோடியாக சாமி கிட்ட அம்மா அப்பா வாசி போகிறோம். அதுதான் அப்பா அம்மா தான் ஃபஸ்ட்டு செய்வோம். வாங்க, யாரோ ஒருத்தர் நம்மளுக்காக இந்த நேரத்தில் சாப்பாடு கொடுக்குறாங்க இல்லைங்களா. வாங்கிக்கம்மா வாங்கிக்க. வாட்டர் பாட்டில் கொடு. தனராஜ் சார் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதுக்கு உண்டான முடிஞ்சாலும் எங்களோட முடிஞ்சாலும் உதவி செய்கிறோம். வாழ்க வளமுடன். அண்ணா கலாமதம் கரங்கள்ண்ணா ராஜா. இதுக்கு முன்னே அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தெரியாமல் வந்திருக்காங்க போல். நம்ம வீடியோ ஃபோட்டோ எடுக்கும்போது எடுக்க வேணாம், அதை பார்த்து யாருன்னா கூப்பிட்டின்னு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு கோபம். ஏன்னா வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்கும். நம்ம வீடியோ ஏதாவது எடுத்தால் அவங்க கஷ்டப்படுவாங்க. சாலை ஓரத்தில் உள்ள ஆதரவற்றவர்களுக்கு உணவு கொடுப்பதில் மற்ற மகிழ்ச்சி. ஆமாம், வாட்டர் பாட்டில் வாங்கிக்க.